அனைவருக்கும் வணக்கம். நாம் 11 சித்தர்களில் ஒருவராக விளங்கிய இடைக்காட்டு சித்தர் பாடி அருளிய அதிநுணுக்கமான ஞானக் கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம், நாம் வாழ்ந்திருக்கும் இந்த பூமி, இது மாத்திரமே நிஜம். வேறு எங்கும் உயிர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்று மனிதர்கள் கருதி வந்த காலம் ஒன்று உண்டு. இந்த மாதிரியான வினாக்களுக்கான விடையை சித்தர் பெருமக்கள் தேடி கண்டறிந்தார்கள். ஆன்மா என்கிற நிலையிலே அண்டங்களையெல்லாம் சுற்றி வந்தார்கள். அங்கே அவர்கள் கண்ட அதிசயங்களை எல்லாம் மண்ணுலகத்திலே தங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்படி பிரபஞ்ச பயணம் மேற்கொண்டு அண்டங்களை பற்றி அலசி ஆராய்ந்து பார்த்தவர்களில் இடைக்காட்டு சித்தரும் ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அவருடைய பாடல்கள் மெய்ப்பிக்கின்றன. 1008 வட்டமும் கண்டே, அந்த வட்டத்துள்ளே நின்றதும் கண்டேன். மாயிரு ஞாலத்து 108 பார்த்தேன், மந்த மனத்தூரும் சந்தேகம் தீர்ந்தேன் என்று பாடுகிறார். 1008 வட்டம் என்று இங்கே இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுவது 1008 அண்டங்களை குறிக்கிறது. நம்முடைய அண்டம் என்று சொன்னால் அதன் உள்ளே என்ன எல்லாம் அடங்கியிருக்கின்றன என்று பார்த்தால், நமக்கு வெப்பத்தையும் ஆற்றலையும் தரக்கூடிய கதிரவன், குளிர்ச்சியாக மனத்தோடு இயங்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்கிற சுக்கிரன், சனி, நிழல்கோர்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஆகியவை அடங்கியிருக்கின்றன. நம்முடைய ஆகாய வட்டத்தை 12 பகுதிகளாக பிரித்து 12 ராசிக்கட்டங்களாகவும் உருவாக்கியிருக்கிறார்கள். அதன் உள்ளே நட்சத்திர கூட்டங்கள் 27 கூட்டங்கள் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய அண்டம். இது போன்ற 1008 அண்டங்களை பற்றி தான் அறிந்ததை இங்கே இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். இன்றைய விஞ்ஞானிகள் மனிதர்கள் வாழத்தக்கதான வேறு பூமிகளும் இருக்கின்றன என்பதை இப்போது ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். மனிதனுடைய மனம் மந்த மனம், சுலபத்திலே எந்த ஒன்றையும் உள்வாங்கி கொண்டு விடாது. அதற்கு சிறிது கால அவகாசம் எடுக்கத்தான் செய்யும். ஒரு வாதத்திற்காக இப்படி பேசுவோம். இன்றைய உலகிலே உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டு மின்சாரம் என்கிற ஒன்று இல்லாத நிலை ஏற்படும் என்றும் சித்தர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு ஒரு பகுதிக்கும் மற்றொரு பகுதிக்கும் தொடர்பே இல்லாமல் தொடர்புகள் எல்லாம் அற்றுப்போய் மின்சாரம் என்பதையே சிந்தித்து பார்க்காத அடுத்த சில தலைமுறைகள் வருகின்றன என்று வைத்துக் கொள்வோம். அந்த தலைமுறைகளுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் மின்சாரம் என்று ஒன்று இருந்தது, அதன் மூலமாக இது போன்ற கணினி, கைபேசி ஆகியவை எல்லாம் பயன்படுத்தப்பட்டன என்று சொன்னால் பைத்தியக்காரன் பொய் சொல்கிறான், அப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இவர்கள் கட்டுக்கதை சொல்கிறார்கள் என்பதாக சொல்லக்கூடும். அன்றைய நாளிலே இருந்தவர்கள் இப்போது இருக்கும் விஞ்ஞானத்தை பற்றி சொல்லிய போது இப்படித்தான் கருத்து தெரிவித்தார்கள். இன்றைய விஞ்ஞானம் இல்லாமல் போய்விட்டால் ஒரு 4-5 தலைமுறைகள் கடந்த பிறகு இதை பற்றி சொன்னாலும் எவரும் நம்புவதற்கு இருக்க மாட்டார்கள். அதுபோல இந்த உலகிலே 1008 அண்டங்களை தாங்கள் பார்த்ததாக சித்தர்கள் சொன்னபோது அவர்களை நகைச்சுவையாக சொல்கிறார்கள் என்று சொல்லி ஏகடியம் செய்து புறந்தள்ளியவர்கள் இப்போது சித்தர் பெருமக்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 1008 அண்டங்களை பார்த்து அதன் உள்ளே ஆற்றலாக இருப்பது பராபரம்தான் என்பதை கண்டுகொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். 2 உலகங்கள் மனிதர்கள் வாழத்தக்கதாக இருந்ததாக இங்கே இடைக்காடர் குறிப்பிடுகிறார். இரு ஞாலத்து 108 பார்த்தேன் என்று குறிப்பிடுகிறார். 2 உலகங்கள், இந்த பூமியைப் போலவே மனிதர்கள் வாழத்தக்க மற்றொரு பூமியையும் அந்த பூமி சார்ந்திருக்கக்கூடிய காரணிகளையுமாக 108 வகையான விளக்கங்களையும் பார்த்தேன். மந்த மனதிலே, என் மனதிலே இதுவரையிலும் மனிதர்கள் வாழத்தக்க வேறு உலகங்கள் இருக்கின்றனவா என்று கொண்டிருந்த ஐயத்தை நீக்கி கொண்டேன். இவற்றையெல்லாம் நானே நேரடியாக பார்த்தேன் என்று உளச்சான்றின்படி உரைக்கிறார் இடைக்காட்டு சித்தர். அந்த கரணம் எனச் சொன்னால் எட்டையும் அஞ்ஞானம் என்னும் அடர்ந்தவன் காட்டையும் சந்தத்தவம் என்னும் வாழினால் வெட்டினேன், சாவாது எரிந்திர கோட்டையும் கட்டினேன். அந்த கரணம், கரணங்கள் புலன்கள் சார்ந்து சலிக்கக்கூடிய மனம் புறக்கரணம் அகக்கரணம் என்பதாக பிரிக்கப்படுகிறது.
கரணங்கள் என்று சொல்லுவதே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதை சொன்னால் இது சார்ந்திருக்கக்கூடிய எட்டை பற்றி சொல்லியாக வேண்டும். எட்டு என்று இங்கே சொல்லுவது மொழியின் முதல் எழுத்தாகிய அகரத்தை குறிக்கும். அஞ்ஞானம் என்பது இருக்கும் வரையிலும் மெஞ்ஞானத்தை அறிய முடியாது. மெஞ்ஞானம் என்கிற உயர் சோதி உதித்த போது அஞ்ஞானம் என்பது அங்கே மறைந்து போகும். அடர்ந்த வன் காட்டிலே வாழ்ந்திருந்து தவமுயற்சி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பூமியிலே மற்ற மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு செல்வதை கூட விரும்ப மாட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய எண்ணங்கள், ஆசை, ஆசாபாசங்கள் இவை வளர்ந்து கொண்டே போகின்றன. இந்த மனிதர்களிடத்திலே நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொன்னாலும் இவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. அது காரணமாக மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்புகளை தவிர்த்து அடர்ந்த வனங்களிலே சென்று தங்குவதை சித்தர் பெருமக்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் சித்தர்கள் ஆசிரமங்கள் அமைத்தும் பர்ணகசாலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய சிறிய குடில்களை அமைத்தும் தங்களுடைய தவத்தை செய்து வந்தார்கள். தங்களுடைய உணவு தேவைக்காக ஆடுகள், மாடுகளை வளர்த்தார்கள். ஆடு மாடுகளிலிருந்து பெறக்கூடிய பாலை மாத்திரமே உணவாக கொண்டார்கள், அல்லாது ஆடு மாடுகளை வதைத்து அவற்றின் ஊனினை எடுத்து உண்ணவில்லை. இடைக்காட்டு சித்தருடைய வாழ்க்கை இதற்கு சான்றாக இருக்கிறது. சந்த தவம் என்னும் வாளினால் வெட்டினேன் எதை, அஞ்ஞானம் என்பதை வாளினால் வெட்டினேன் என்று குறிப்பிடுகிறார். நான் இடைவிடாது செய்த தவத்தின் காரணமாக அறியாமை என்பது அற்றுப்போனது என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, சாகாமல் இருக்க கோட்டை கட்டினதாகவும் குறிப்பிடுகிறார். எந்த கோட்டையை? மனக்கோட்டையை. மனம் என்பது புறத்திலே சலித்து சிவசக்தியாகிய வாயுவை ஒவ்வொரு வினாடியும் நாசம் செய்து கொண்டிருக்கிறது. மனதிலே சலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தியாகிய வாயுவை பலப்படுத்தி மனம் புறத்திலே சென்று விடாதபடியாக ஒரு தடுப்பு அரணை, ஒரு கோட்டையை கட்டினேன். இதையெல்லாம் என்னுடைய தவத்தின் வாயிலாகத்தான் சாதித்தேன் என்று இடைக்காட்டு சித்தர் உறுதிபடச் சொல்கிறார். மெய், வாய், மூக்கு, செவி என்னும் ஐந்தாட்டை வீறும் சுவை, ஒளி, ஊறு, ஓசையாம் காட்டை எய்யாமல் ஓட்டினேன், வாட்டினேன், ஆட்டினேன் ஏகவெளிக்குள்ளே யோகவெளிக்குள்ளே. யோகவெளி என்று அழைக்கப்படக்கூடியது ஏகவெளியாக இருக்கிறது. ஏகவெளி என்றால் அதற்கு அப்பால் ஏதும் இல்லை என்பது பொருள். பரவெளி ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய வெட்டவெளிக்குள்ளேதான் அண்டங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இடைக்காட்டு சித்தர் உட்பட அனைத்து சித்தர்களும் பார்த்து வந்த 1008 அண்டங்களும் இந்த ஏகவெளிக்குள்ளேதான் பொருந்தி இருக்கின்றன. இந்த ஏகவெளிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அண்டங்களுக்குள்ளே எண்ணற்ற சீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை எல்லாமே மாயை, மனமயக்கு என்பதை புரிந்து கொள்வதற்கு கடுந்தவம் இயற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். மெய், வாய், மூக்கு, செவி என்னும் ஐந்தாட்டை 5 புலன்கள் வழியாக சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்று அழைக்கப்படக்கூடிய பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொட்டறிதல் என்கிற காரணங்களால் இந்த உலகத்தை அறிந்திருக்கக்கூடிய மனமயக்கம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகம் சாஸ்வதம் என்றும் இதுவே ஆனந்தத்திற்கான இடம் என்றும் தவறுதலாக கருதியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பிரபஞ்ச பயணம் மேற்கொண்டு கண்டறிந்த 1008 அண்டங்களிலும் இவையெல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் எல்லாமே தோன்றி மறையக்கூடிய வெற்று காட்சிகள்தான் என்பதை புரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். எய்யாமல் ஓட்டினேன் என்று குறிப்பிடுகிறார். எந்த வகையிலும் அது என்னை தாக்கிவிடாதபடியாக எச்சரிக்கையாக இவற்றை கடந்து சென்றேன் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, என் அருகிலே வரவிடாமல் வாட்டினேன், ஆட்டினேன், ஓட்டினேன் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். இதன் பொருள் யாதென்றால், புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனதை அதன் போக்கிலேயே போகவிட்டால் யோக வெற்றி என்பது துர்லபமாக மாறிப்போய்விடும். யோகம் என்கிற சொல்லை சொன்னாலே எவரும் ஏற்காத நிலை என்பது ஏற்பட்டுவிடும். எனவே உங்களுடைய மனத்தகத்தே ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆசாபாசங்களையும் புறத்திலே தள்ளி ஒதுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விவேகம் என்கிற வாளால் வெட்டி வீச வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். விவேகம் என்கிற வாளை கொண்டு நமக்குள்ளே எழக்கூடிய புலன்கள் வழியான இச்சைகளை வெட்டி வீச வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதன்றியும் யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடியவன் தன் கர்ம வினைகள் எல்லாம் அற்றுப்போய் ஞானம் கிடைப்பதற்கான காலம் வரும் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். க்ஷமா என்கிற கேடயம், தீரதை என்கிற வாள், அதாவது விவேகம் என்கிற வாளையும் பொறுமை என்கிற கேடயத்தையும் சித்த வித்தியார்த்திகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆயுதங்களாக வைத்திருக்க வேண்டும். ஒரு வினாடி நேரம் கூட இந்த ஆயுதங்களை கீழே வைக்காதீர்கள் என்று ஞானபிதா அருளி செய்தார்கள். ஞானிகள், மகான்களுடைய எண்ண ஓட்டமும் அவர்களுடைய
சொல்லக்கூடிய சொல்லும் எப்போதும் ஒரே விதமாகவே இருக்கும் என்பதை இங்கே தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.